இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல என்னதாங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த ப்ராப்ளத்தை பார்த்துருவோம். அதாவது டிஜிசிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இந்த அமைப்பு தான் இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஸ்பைஸ் ஜெட் உட்பட எல்லா விதமான விமான நிறுவனங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு அமைப்பு. அவங்க புதுசா ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. என்ன அப்படின்னா, விமான போக்குவரத்தோட அந்த பாதுகாப்பு அம்சத்தை மேம்படுத்துறதுக்காண்டியும் அந்த விமானத்தை இயக்கிற பைலட் மற்றும் க்ரூ மெம்பர்ஸ் அவங்களுக்கான ஓய்வு நேரம் மற்றும் பயிற்சியை வந்து மேம்படுத்துறதுக்காண்டியும் புதுசா ரூல்ஸ் போட்டாங்க. அந்த ரூல்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா, அந்த விமானத்தை இயக்கிற பைலட் வந்து வாராந்திர ஓய்வு 36 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரமா அதிகரிச்சும், ரெண்டாவது அவங்களுக்கு இந்த 20 நேரம் லேண்டிங் பாத்தீங்களா, அது வந்து 6ல இருந்து 2 குறைச்சு வந்து இந்த மாதிரி புதுசா வந்து ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ரூல்ஸ் வந்து எப்ப இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 1, 2025 இருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஏன்னா திடீர்னு இந்த ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா அப்படிலாம் போடலங்க. இது வந்து இந்த ரூல்ஸ் வந்து அமல்படுத்துறதுக்காண்டி 2 வருஷம் கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, போதுமான பைலட் மற்றும் குரூ மெம்பர்ஸ் வந்து முன்னக்கூடிய ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு வந்து பயிற்சி வழங்குறதுக்கு வந்து பண்ணாம அதை தாமதப்படுத்திட்டாங்க, ரொம்ப அலட்சியமா இருந்தாங்க. அதனால என்னாச்சு அப்படின்னா, அந்த புது ரூல்ஸ் வந்து அமலுக்கு வந்த உடனே அவங்களால வந்து அந்த விமானத்தை இயக்குறதுக்கு போதுமான பைலட் இல்லை. அதனாலேயே 1000க்கும் மேற்பட்ட ஃபிளைட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த ஃபிளைட் சேவைகளில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனாலேயே இந்தியாவில் இருக்கிற முக்கிய நகரங்களாக இருக்கிற சென்னை, கொல்கத்தா, பாம்பே, பெங்களூர், டெல்லி இந்த மாதிரி முக்கிய நகரங்களை இணைக்கிற நிறைய ஃபிளைட்டு கேன்சல் ஆனதுனால ஏற்கனவே வந்து முன்னக்கூடியே வந்து இந்த பயணத்தை வந்து போலான்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட பயணம் திடீர்னு ரத்தானதுனால அவங்க ரொம்ப அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் சஃபர் ஆயிட்டாங்க. சஃபர் ஆனதுனால மேற்கொண்டு என்ன ஆகுதுன்னா, அந்த ஏர்போர்ட்டுகள் வந்து மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறதுனால அங்க இருக்கிற இண்டிகோ ஏர்லைன்ஸ் அந்த மேனேஜ்மெண்டோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டிஜிசிஏவும் இண்டிகோ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு அந்த ரூல்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தளர்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஜிசிஏ. நீங்க கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ண பாருங்க அப்படின்றாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து நாங்க பிப்ரவரிக்குள்ள வந்து இந்த பிரச்சனை வந்து நாங்க சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க.